ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெவன் மாம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. பெல் ஐக்கனை ஹாலில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1 kg ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் சாக்லேட் எடுத்துக்கிறேன். 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட், 100 கிராம் வந்து மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். வேயிங் மிஷினில் அகெயின் 0ல் வச்சுட்டு இப்போ வந்து 150 கிராம் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 1 kg ப்ரௌனி அளவுக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பவுலில் இந்த சாக்லேட் எல்லாத்தையும் நம்ம வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். சாக்லேட் கொஞ்சம் பொறுமையாக தான் உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும். ப்ரௌனி ஃபுல்லாகவே டார்க் சாக்லேட்டில் தான் பண்ணணும். பட் நான் புதுசாக ட்ரை பண்ணலான்றதுக்காக 100 கிராம் மட்டும் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம், 300 கிராமும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ட்ரையான பவுல் எடுத்துகிட்டு அதில் 140 கிராம் நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 5 to 6 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர் ஒரு 30 கிராம் எடுத்துக்கிறேன். இதுவும் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 கிராம் கூட குறைய ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 டைம்ஸ் ஜலிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் 1 டைம் தான் ஜலிச்சிருக்கேன். விஸ்க் வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம். ஆனால் நம்ம ஜலிக்கும் போது தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா ஜலிச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அகெயின் வேயிங் மிஷினில் ஒரு ட்ரையான பவுல் வச்சுட்டு அதில் 120 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 120 கிராம் நான் நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்கானிக் சுகர், அதனால கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது. நான் இது ரெண்டுத்துலேயும் ஒரே அளவு எடுத்துருக்கிறேன், 120 கிராம் 120 கிராம். ஸோ நமக்கு இது 240 கிராம் தேவைப்படுது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனிக்கு சுகரை வந்து அரைக்க தேவையில்லை. நம்ம இந்த நாட்டு சர்க்கரையோடு நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு போடுறோம். இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஒரு 11 இன்ச்சு ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ட்ரேவை ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு ட்ரையான பவுலில் நம்ம அரைச்சிட்டு வந்த சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3லேருந்து 4 எக்கு சேர்த்துக்கணும். பெரிய சைஸ் எக்காக இருந்தால் 3 எக்ஸ் போதும். மீடியம் சைஸ் எக்காக இருந்ததுன்னா ஒரு 4 எக்ஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பெருசாக கிடச்சிது எக்கு, அதனால் நான் 3 எக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த சுகரோட பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இந்த எக்கில் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் நல்லா ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி தரணும். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரைலாம் நல்லா கரையணும். 2-3 மினிட்ஸ் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட், அதை இந்த பேட்டரோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்திருக்கு. இந்த திக்கான பேட்டரில் நம்ம ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மைதா மிக்ஸு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறுமையாக கிளறி விடணும். ரொம்ப பொறுமையாக தான் கிளறி விடணும். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு மட்டும்.
நான் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம அதில் கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கிளறி விடணும். உங்களுக்கே வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், பேட்டர் கொஞ்சம் எவ்வளோ இந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண எனக்கு இன்னும் இந்த பேட்டர் டைட் ஆகிட்டே வருது. ப்ரௌனி பேட்டர் எப்போவுமே திக்காக தான் இருக்கணும். ஸோ என்னடா டைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் சைட்ஸில் இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த பேட்டரை நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்ச டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பேட்டரை ஊற்றும் போது அது ஒரே இடத்துல தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனான ஷேப்பில் நமக்கு ப்ரௌனி கிடைக்கும். நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சும்மா இந்த ஸ்டிக் வச்சு அது மேலே ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு சைடு பிஸ்தா அண்ட் பாதா நான் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு சைடு நான் சாக்லேட் கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி ஆஃப் சாக்லேட் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அகைன் நம்ம ஒரு 40 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு இந்த ட்ரே எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். எனக்கு டோட்டலாக இந்த ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரிங்கிள் டாப்போடு உங்களுக்கு வரணுன்னா நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டோடவே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நான் ப்ரௌனி கொடுத்துட்ருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். இந்த ப்ரௌனி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அகைன் அண்ட் அகைன் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது சுட சுட சாப்பிட்றத விட ஒரு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் ஆற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபஜ்ஜியாக சூவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ப்ரௌனி, முட்டை மிட்டாய், அப்புறம் டீ கேக்ஸ் இது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கே வேணுனாலும் என்னால் கொரியர் போட முடியும். உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது மாங்காடு சரௌண்டிங் மட்டும்தான். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.